ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராமை நீங்கள் வந்து ஸ்வீப் யூஸ் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். தென் இங்கேருந்து இது வரைக்கும் லாஃப்ட் யூஸ் பண்ணலாம். தென் இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்வீப் யூஸ் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே இந்த இடத்துல இது வரைக்கும் லாஃப்ட்டு, தென் இந்த போர்ஷன் வந்து ஸ்வீப்பு. நீங்கள் சிங்கிள் ஸ்வீப்பில் பண்ணணுன்னா ஒரு கைட் கர்வு 2 ப்ரொஃபைல் வேணும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தென் இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் கரெக்டாக 18 டிகிரி சாய்ச்ச மாதிரி போடணும். ஸோ இது ட்ரா பண்ணுறது வந்து ஆங்கிள்கிட்ட ட்ரா பண்ணணும். ஸோ தென் இது வந்து 60, இது 58 டோட்டல் டயா. இது வந்து 35, இது வந்து 12. தென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 35. இந்த இடம் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரேடியஸ் 70. தென் இந்த இடத்துல ஃபில்லட் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் எவ்வளோன்னு தெரில, மேபி ஒரு 2 or 3 இருக்கலாம். தென் ஷெல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சாலிட் காம்போனண்ட்டாக இல்லை, ஷெல்லாக தான் இருக்குது. ஸோ நம்ம செல் வந்து 2 யூஸ் பண்ணலாம். ஓகே, செல்லு 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இந்த ப்ரொஃபைல், இந்த கைப்பிடி இருக்குல்ல அதோட ப்ரொஃபைல், கை பிடிச்சி. ஸோ அந்த பிடிக்கிறப்ப கொஞ்சம் கருவாக தானே இருக்கும். ஸோ அதான் இது. தென் இது பார்த்திங்கன்னா டோட்டல் 20. தென் இது 10. இந்த ஆங்கிள் 120, இது வந்து 100. தென் இந்த ப்ரொஃபைல் 20, 18. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே போகலாம். இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் டு ஸ்கெட்ச், சேம் டாப் லைனு. தென் சென்டர் சர்க்கிள் 18. தென் இதை நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்கெட்சாகவும் போடலாம். ரெவால்வ் யூஸ் பண்ணியும் இந்த 18 நெக்ஸ்ட் ஒரு 20 போடுவோம், அதுவும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரூடும் பண்ணலாம். தென் சேம் டயா வந்து 20. தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு. இது பார்த்தீங்கன்னா ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் 8. ஸோ 2 சர்க்கிளும் 4, 4 தரணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் அல்லது ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக 18 டிகிரியில் கொஞ்சம் சாய்ச்சி போடணும். ஸோ இதை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இந்த பக்கத்தில் ஒரு 30ல் ஒரு லைன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் வந்து அந்த ஸ்வீப்போட ப்ரொஃபைல் வரும். தென் ஓகே, இதுக்கு டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 30. அதேமாரி இந்த ஆங்கிள், ஸோ இந்த மேலே போட்டிருக்க ஆங்கிளில் தான் ப்ரொஃபைல் ரெவால்வோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும். இது வந்து 18. தென் இப்போ பார்த்தோம்னா ஓகே, இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். தென் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு லைனு. ஸோ பேரலாக போட்டுக்கோங்க அல்லது பேரல் கொடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரெயினில். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். தென் இது டைமென்ஷன் ரைட்லேயே கொடுத்து அலைன் கொடுத்துக்கோங்க. 47 டோட்டல் லென்த்து. 35 + 12 47. இதுக்கும் பேரலு. தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் இதிலேருந்து இது வரையும் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 58/229. ஓகே, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா. தென் இது வந்து 4 ஐ திங்க் நினைக்கிறேன். 4. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 தான் கொடுக்கணும். ஸோ டோட்டல் ரெவால் பண்ணுறப்ப கரெக்டாகிடும். நீங்கள் ரேடியஸ் கொடுக்கறதுனால 1, நீங்கள் 2 கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரேடியஸ் தான் எடுத்துக்கிட்டேன், ஸோ 1 கொடுத்துக்கிட்டேன். தென் இங்கேருந்து ஓகே ஆங்கிளாக இருக்கா, ஜஸ்ட் இதை வந்து நம்ம பேரலல் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கும் பேரலல். இது ஆல்ரெடி பேரலல். ஓகே, பேரலல் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. தென் இங்கேருந்து இது வரைக்கும் 30. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. தென் அடுத்து வந்து ஓகே, இது கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், கரெக்டாக ட்ராக் பண்ணும். ஸோ ஓகே, கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் ஒரு ஆங்கிள்கிட்ட ஒரு லைனு.
ஓகே, தென் இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லைன். இது பார்த்தீங்கன்னா 34 நினைக்கிறேன், 19 கொடுக்கணும். சேம் அலைன்டு. இது பார்த்தீங்கன்னா 39/2 ஐ திங்க். செக் பண்ணிக்கிறேன். 34 17 கொடுத்துருக்காங்க. தென் இந்த லைனோட நான் மிரர் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அடுத்த ஆர்க் போட ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ இது ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். 3 பாயிண்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 70. ஸோ இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் டயக்ராம்லேயும் இருக்குது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, அதை நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். தேவைன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கலாம். இதையும் ஓகே, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரைனில் இருக்கா. தென் இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் கோஇன்சிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் 47க்கு. ஸோ ஜஸ்ட் இது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். தென் அடுத்து வந்து ஆட்டோ ப்ளே கூட ஓகே. இது ஆல்ரெடி 18 டிகிரி தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். இது வந்து ஜஸ்ட்டு ஆட்டோ ப்ளே கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆட்டோ ப்ளே ஓகே கரெக்டாக தான் இருக்குது. பேரலல் அதுவும் எடுத்துக்கிச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரெவால்வ் எடுத்துக்கோங்க. ரெவால்வ் எடுத்துட்டு சென்டர் லைன், தென் கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்சு சாரி அந்த ஸ்வீப்போட ஃபேஸ் பண்ணலாம். பிளேன் எடுத்துக்கிட்டு ஆஃப்செட்டு இது பார்த்திங்கன்னா 30. இங்கே நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். தென் ஹைட் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்கெட்ச் போட கொஞ்சம் இடந்தெல்லாம் இருக்கும் அந்த ஹெட்டு, டெலிஃபோன் ஹெட்டு. ஸோ ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 லைன். இது கன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன். தென் இங்கேருந்து இது வரையும் ஒரு லைனு, சேம் இது வரையும் ஒரு லைனு. இது ரெண்டுத்தையும் நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படியே கிளிக் ஓகே. தென் அடுத்து வந்து டைமென்ஷன். இதுக்கும் ஆங்கிள் வந்து 110. அதே மாதிரி இந்த இதுக்கும் ஆங்கிள் வந்து 100. ஓகே, தென் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 10. ஓகே, ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ ஓகே இன்னொரு டிஸ்டன்ஸ் தரணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மிரர் பண்ணிக்கலாம். சேம் இந்த லைன் அப்ளை டன்னு. இப்போ ஆர்க் எடுத்துக்கிட்டு இதுக்கும் போட்டுக்கிட்டு இது வந்து ஆர்க் பார்த்தீங்கன்னா 30. ஓகே ஃபைன், கரெக்டாக தான் இருக்குது. தென் ஷோ ஆல் கொடுத்துட்டு தென் அடுத்து வந்து லாஃப்ட்டு. ஸோ இந்த ஃபேஸுக்கும் நான் வந்து இந்த ஸ்கெட்சுக்கும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஃபுல்லாக ஸ்வீப்பும் போடலாம். நான் லாஃப்ட் ப்ளஸ் ஸ்வீப் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். தென் இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்க் போட்டுக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் 15 தான் அது போய் ஜாயிண்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ நான் வந்து 3Dலேருந்து 2Dக்கு ஸ்கெட்சை மட்டும் மாற்றிக்கிறேன். ஐ மீன் அந்த சாலிட் காம்பனண்ட்டில் உள்ள எட்ஜை வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். இது வந்து 15. ஓகே, நமக்கு அந்த டாப்பில் தான் வேணும். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான், ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன். சேம் இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த 15 பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகல அது வரைக்கும் 210. தென் கிளிக் ஓகே. கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கலாம். தென் ஓகே முடிச்சுட்டு ஓகே இப்போ நம்ம வந்து இதோட ப்ரொஃபைல் ஆன் பண்ணிக்கிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் இப்போது ஸ்வீப் போய்கிட்டு ஓகே ஃபுல்லாக போகுது. ப்ளஸ் நமக்கு வந்து ஓகே கரெக்டாக தான் போய் மீட் ஆகுது. தென் கட்டு
ஓகே, நமக்கு ஜாயின் தான் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. சரி, அந்த ஃப்ளோ கீழேருந்து கரெக்டாக அதே ஒரு வேவில் வந்து தான் வந்துடுச்சு. தென் ஓகே ஃபைன், கரெக்டாக தான் இருக்குது. லாஃப்ட்டும் கரெக்டாக தான் செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபில்லட் தரணும். ஃபில்லட் போய்கிட்டு ரேடியஸ் இந்த எட்ஜு இங்கே இங்கே இந்த இடம், தென் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழேயும் ஃபில்லட் கொடுக்கணும். சேம் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடம் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரேடியஸ் வந்து 3, தென் கிளிக் ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா செல் பண்ணணும். செல் பண்ணால் தான் அப்போ தான் உள்ளே வந்து கனெக்ஷன் தர முடியும். செல் கொடுத்துட்டு ரிமூவ் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள ஃபேஸும் கீழே இந்த பாட்டம் ஃபேஸும், தென் கிளிக் ஓகே. தென் ஓகே, உள்ளேயும் கரெக்டாக தான் வந்திருக்கு. அந்த ஃபில்லட்டோட செல்லும் கரெக்டாக இருக்குது. தென் வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூ, இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஸ்வீஃபாகவும் போடலாம். கீழே வந்து ஒரே ரிவால்வர் ரெண்டு ஸ்கெட்ச் போட்டுட்டு கைட் கர்வ் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ ஓகே ஃபைன், அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.